ஒரு புடவை வாங்கக்கூடிய வேலையில நீங்க 2 புடவைங்க வாங்கணுமா? அப்போ இந்த ஒரு சாரி தாங்க உங்களுக்கு கரெக்ட்டான சாய்ஸா இருக்கும். அது எந்த சாரி அப்படின்னு தானே கேட்குறீங்க? அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க, இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டா வருங்க. சரி, இந்த மந்தோட ஃப்ரீ கிஃப்ட் என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். 2 கிஃப்ட்டுங்க, 2மே சாரி கிஃப்ட் தாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்த மந்த்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ், அதாவது மே மந்த்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களால எவ்வளோ பெஸ்ட்டா கமெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டா கமெண்ட் கொடுங்க. ஸோ கமெண்ட் கொடுக்கறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. காசு, பணம் எதுவும் தேவையில்ல. ஸோ எவ்வளோ பெஸ்ட்டா கமெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டா கமெண்ட் கொடுங்க. ரொம்ப பெஸ்ட்டா கமெண்ட் கொடுக்குற ஒருத்தருக்கு ஃப்ரீயாவே வந்து சாரி உங்களுக்கு கிஃப்ட்டா கிடைக்க போகுதுங்க. அண்ட் 2வது கிஃப்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சேனல் பார்த்துட்டு இந்த மந்த்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குமே வந்து ஃப்ரீ சாரி நம்ம கொடுக்க போறோங்க. சரி, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாரி இதுதாங்க. ஸோ எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கலர். இந்த சாரி வந்து இந்த டைப் ஆஃப் சாரி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். பட் ஸ்டாக் கிளியர் அவுட் ஆகி இப்போ வந்து இதை நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் செல்லிங் சாரி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாரீங்க. இது வந்து தென்பட்டி காட்டன் சாரி தான். பட் தென்பட்டி காட்டன் வந்து உங்களுக்கு பியூர் காட்டன்ல, இது வந்து மிக்ஸ்டு. பட் தென்பட்டி காட்டனை விடவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ காட்டன் சாரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே வந்து நார்மலாக தண்ணியில் போட்டோம்னா ஸ்ட்ரிங்க் ஆகும்ல, கொஞ்சமாவது ஸ்ட்ரிங்க் ஆகும்ல. இந்த சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சாயம் போகிற கம்ப்ளைண்ட் எல்லாமே உங்களுக்கு வரவே வராதுங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாரி அப்படின்னு தாங்க சொல்லணும். சாரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5.9 மீட்டரில் வந்து சாரி வந்து வந்துடுதுங்க. வித் பிளவுஸோட வந்து வந்துடுது. செம்ம அழகான கலர் காம்பினேஷன். உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே வந்து வந்துடும். இது வந்து ஒரு ப்ளூ கலர், அதில் வந்து ஒரு பிங்க் கலர் பார்டர் வந்து வந்திருக்குங்க. ஸோ ப்ளூ கலர், அழகான ஒரு ப்ளூ கலர். அதில் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன் போட்டிருக்கு. அண்ட் பார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த வந்து பாந்தினி டிசைன் வந்து போட்டிருக்குங்க. உங்களுக்கு டபுள் சைட் பார்டருமே வந்து வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து தென்பட்டி காட்டன் சாரினால வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து இருக்குங்க. இந்த கோடுகள் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து சாரி ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சாரீ ஃபுல்லாமே இதே டிசைன் தான். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிங்க் கலரில் கோடு கோடாக போட்டு ப்ளவுஸ் வந்துருக்குங்க. இந்த காமிக்கிறேன். ஸோ இதாங்க ப்ளவுஸ் பார்ட்டு. ஸோ இந்த சைடு இந்த கட் வருது இல்லையா, இங்கே இருந்த ப்ளவுஸ் பார்ட்டுங்க. உங்களுக்கு வந்து பிளெயின் ப்ளவுஸு, அதில் வந்து கோடு கோடாக வந்து இந்த போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே வந்து கைக்கு வந்து ஜரி வந்து வந்துருங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒன் மோர் விஷயம் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் டெய்லர் கிட்ட கேட்டுக்கோங்க. வந்து ப்ளவுஸ் கட் பண்ணால் உங்களுக்கு சாரீ லென்த் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து மாடரேட் ஒரு வெயிட்டில் இருக்கவங்களும் சரி, கொஞ்சம் லீனாக இருக்கவங்களும் சரி, தாராளமாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ளவுஸை கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட டெய்லர் கிட்ட. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன், சூப்பர் கலர். நம்மளால லாஸ்ட் டைம் வந்து கொடுக்கவே முடியல. ஸோ அதான் ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து கொடுத்தது வந்து கொஞ்சம் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்தது இந்த ஒரு டிசைன் தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 350. ரூ. 350 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்து நம்ம தரப்போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து இது ரூ. 370 தான். ஆனால் இந்த சாரி உங்களுக்கு ரூ. 350 வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஆஃப் 20 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் புக்கிங் ப்ளேஸ் பண்ணும்போது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரூ. 350 ப்ளஸ் ஷிப்பிங்லேயே வந்து இந்த ஒரு புடவையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. நீங்கள் 2 சாரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே வந்து வந்துருங்க. தமிழ்நாடு ஆயிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸோ இந்த சாரியை வந்து மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல வந்து நான் இப்போ அடுத்த சாரி கலரை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்து பதிவிடணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. ஒரு ச இந்த ஒரு பர்டிகுலர் சாரி வந்து நான் வேற சேனல்ல பார்த்தேன், ஆன்லைன்ல பார்த்தேன். ஒரு கடையில வந்து இதை வந்து ரூ. 300 சேல் பண்றாங்க. நீங்க வந்து ₹50 அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதோட லிங்கையுமே எனக்கு வந்து ஷேர் பண்ணாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம சின்னதாக வீட்டில் வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறோம். இப்போது போன டைம் என்னால் வந்து ஸ்டாக் வந்து இருந்ததெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 10 to 15 சாரி ஒரு செட்டுக்கு வந்து சில செட்டில் வந்து 5 பீஸ் வரும், சில செட்டில் 6 பீஸ் வந்துருந்தது, சில இதில் 4 பீஸ் வந்துருந்தது. அந்த மாதிரி கலந்து வந்து நம்ம எடுத்திருந்தோம். மிஞ்சி போனால் ஒரு 10 to 15 சாரீஸ் தான் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்திருந்தோம். ஏன்னா நம்ம வந்து எது போகும், எது மக்களுக்கு பிடிக்கும், எது மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நம்ம எப்போவுமே வந்து ஸ்டாக் கம்மியாக தான் எடுக்கிறது. ஸோ எது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கோ அதை வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம சின்னதாக வந்து ஒரு தொழில் பண்ணுறோம். ஆனால் இப்போ கடையில் இருக்கவங்களாம் பார்த்துக்கோங்களேன், அவங்க வந்து மேனுஃபேக்சரராக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க சொந்த தயாரிப்பு தான், எவ்வளோ வேணாலும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்குறாங்க. மேனுஃபேக்சரராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா 100 பீஸ் 200 பீஸ் 500 பீஸ்னு வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சாரியோட ரேட் வந்து 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ஹோல்சேல்ல வந்து 200 ரூபான்னு விற்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து சின்னதா ஒரு பிசினஸ் பண்றவங்க, ஸ்டார்ட் அப்ல இருக்கவங்க போயிட்டு அந்த கடையில ஹோல்சேல்ல எனக்கு ஒரு 15 பீஸ் 20 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு 200 ரூபாய்க்கு தான் அந்த சாரியை கொடுப்பாங்க. அதே இது நீங்க ஒரு ரீட்டைல் கஸ்டமர், உங்களுக்கு வந்து ஒரு பீஸோ 2 பீஸோ தேவைப்படலாம். நீங்க போய் அதே கடையில கேட்குறீங்க ஹோல்சேல் அப்படின்னா வந்து சில ஹோல்சேலர்ஸ் வந்து தரவே மாட்டாங்க ரீட்டைலுக்கு. சில ஹோல்சேல் வந்து உங்களோட ஓன் யூஸ்க்கு தருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு 200 ரூபான்னு கொடுத்த சாரியை வந்து உங்களுக்கு 300 ரூபான்னு தான் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அகைன் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு கடை வச்சிருப்பாங்க, பெருசாக வந்து வச்சிருக்கவங்க 100 சாரியோ 200 300 வாங்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 200 ரூபான்னு கொடுக்குற சாரி வந்து அவங்களுக்கு 150 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து குவான்டிட்டி நிறையா வாங்குவாங்க. நாங்கள் வந்து 10 15 வாங்குறோம், ஆனால் அவங்க வாங்கும்போது 300 400 வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய வாங்குறாங்க, பல்கா வாங்குறாங்க அப்படின்னும் போது ஒரு 50 ரூபாய் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பெரிய கடைகள் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் ரெடியூஸ் ஆகி வாங்கும் போது, அதாவது 150 ரூபாய்க்கு அவங்க அந்த புடவையை வாங்குறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க 200 ரூபாயும் விற்கலாம், 250 ரூபாயும் விற்கலாம், 300 ரூபாயும் அவங்க விற்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்படி அவங்க சேல் பண்ணும்போது இப்போ 150 ரூபாய் சரியா அவங்க 200 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு 50 ரூபாய் ப்ராஃபிட். ஆனால் என்ன மாதிரி ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோங்க, நாங்கள் வாங்குறதே 200 ரூபாய்க்கு. அப்போ அந்த சாரி வந்து நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு 50 ரூபாய் அதில் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 40 ரூபாய் 50 ரூபாய் ப்ராஃபிட் வேணும்னா நான் ஒரு 240 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு தான் நான் சேல் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற ரேட்டுக்கே நான் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நம்மளும் வளர்ந்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து கொடுக்கலாம். பட் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடையாது. ஓகேவா? அதை வந்து நான் உங்ககிட்ட பதிவிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே சாரி நிறைய இடத்துல 400 450 499 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. பட் ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் கேட்டாங்க. பட் அவங்க காமிச்ச கலர் டிசைன் வந்துட்டு வேற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் நீங்கள் காமிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணியும் கேட்டாங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே கேட்குறாங்க, நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க, அவங்கள வந்து நம்ம ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளால ஃபுல்லாக அதை ரெடியூஸ் பண்ண முடியாட்டினாலுமே வந்து ஓரளவு வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி நான் கொடுத்தேன். ஓகேவா? பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பதிவிடணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய கடை வச்சிருக்கவங்க வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறாங்கன்னா அவங்க 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு 200 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு 50 ரூபாய் லாபம் தான். ஆனால் என்ன மாதிரி வந்து சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து ஒரு 200 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது 240 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ தான் நாங்கள் செல் பண்ண முடியும். இந்த விஷயத்தையுமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னும் போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கஸ்டமர் வந்து இதே கேள்வியை என்கிட்ட ரிப்பீட் பண்ணலாம். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே கடைக்காரர் ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தாருன்னா அவருக்கு அந்த 150 ரூபாய் கூட ஆகாது. அதை தயாரிக்கிறதுக்கு 100 ரூபாய் தான் ஆகும். அப்போவுமே அவங்க வந்து 200 ரூபாய் ரேட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது இன்னும் சில கஸ்டமர்ஸ் கூட நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வாங்கின சாரீ நல்லா இருக்கு, இந்த சாரியே போய் வெளியில கேட்டோம், ஒரு போத்தீஸ்ல போனோம்னா வந்து நீங்க சொல்ற ரேட்டை விட 200 ரூபாய் 300 ரூபாய் ஜாஸ்தி சொல்லுவாங்க, நல்லா இருக்கு அப்படின்லாம் கூட வந்து நம்ம கிட்ட வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நான் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஒரு விஷயம் பாசிட்டிவா வருது.
ஸோ அதனால வந்து அதை நான் எல்லா விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக இருக்க விஷயத்த வீடியோவில் ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. பட் ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக வருது அப்படின்னும் போது அதுக்கு கண்டிப்பாக வந்து கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் வந்து இந்த இடத்துலையுமே நான் இந்த விஷயத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நம்ம இதில் அடுத்த கலரை பார்ப்போம். ஸோ அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பாந்தினி டிசைன் தான். அதில் பார்த்ததும் இதில் பார்த்ததும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன். அதில் வந்து உங்களுக்கு பார்டரில் குட்டி குட்டி புட்டாக வந்திருந்து, இங்கே வந்து பெருசு பெருசாக வந்து உங்களுக்கு அந்த பாந்தினி டிசைன் வந்திருந்தது. இந்த ஒரு சாரியில் வந்து பார்டர் உங்களுக்கு பிளைனாக இருக்குது, பட் உடம்புல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, புட்டாஸ் வந்து வந்திருக்கு பாந்தினி டிசைன். பார்த்துக்கோங்க. இதுவுமே ஒரு அழகு கலர், ஒரு டார்க் ஒயின் கலரில் ஒரு ஆரஞ்சு கலர் பார்டர் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதோட ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிளெயினாக தான் வரும். ஏன்னா வந்து இங்கே பிளெயினாக தானே இருக்குது. ஸோ அதனால பிளெயினாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பிளெயின் ப்ளவுஸ் தான். நான் சொன்ன மாதிரி வந்து ஹரிசாண்டல் லைன், பிளெயின் ப்ளவுஸ் தான், பட் நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து வந்திருக்குங்க ப்ளவுஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கைக்கு வந்து பார்டருமே வந்து வந்துருங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன். இந்த சாரீ வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த சாரீ வந்து நீங்கள் 350 ரூபாய்க்கு வாங்க முடியும், ப்ளஸ் ஷிப்பிங்கோட வந்து வந்துருங்க. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் அடுத்த கலரை பார்ப்போங்க. ஸோ இதில் இப்போ அடுத்த கலருங்க. பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இங்க் ப்ளூ கலரில் ஒரு இந்த கலர் வந்திருக்கு, என்ன கலர், பேரட் க்ரீன் வந்து வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன். பாருங்க, இதுலமே வந்து பாந்தினி டிசைன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, அதாவது பாடி பார்ட்டில். அண்ட் குட்டி குட்டி பூட்டாஸ் வந்து பாந்தினி டிசைனில் வந்திருக்குங்க பல்லு பார்ட்டில். இதுலையுமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் வந்துடும். அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து ப்ளவுஸ் பார்ட்டில் போட்டிருக்கும். ஸோ இதுவுமே வந்து சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க. இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சாரியில் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டெய்லர் கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு இந்த சாரீ வந்து வியர் பண்ணால் அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றத டெய்லர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து 5.9 மீட்டர் தான் வந்து லென்த் இருக்குது. இதில் வந்து 6 மீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் இருந்தாலுமே செக் பண்ணியிருக்கேன். ஸோ கடையில் கேட்கும்போது வந்து சில சாரீஸில் 6 இருக்கும், சில இதில் 5.9 இருக்கும். ஸோ 5.9 வந்து கேரண்டீட் லென்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் அடுத்த கலரில் பார்க்கலாங்க. ஸோ இது வந்து கோலம் போட்டிருக்க ஒரு சாரீ. ஸோ இந்த டிசைன் வந்து கோலம் மாதிரி இருக்கும். ஸோ பார்டர்லையுமே பாருங்கள் ரொம்ப ஒரு கோலம் மாதிரி டிசைன் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தது தாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்ல மூமெண்ட் இருந்த ஒரு சாரீ அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க. ஸோ இதுவுமே வந்து சூப்பரான கலர் காம்பினேஷன். இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இதே க்ரீன் கலரில் கோடாக போட்டு வந்திருக்கோங்க. ஸோ இப்போ இதில் அடுத்த கலருக்கு பார்ப்போங்க. நம்ம முன்னே பார்த்த கலர் தான் இது, பட் அதில் வந்து பார்டரில் உங்களுக்கு அந்த பாந்தினி டிசைன் வந்துருந்துச்சு. பட் இதில் வந்து பார்டரில் வந்து வரலங்க. பார்டர் வந்து உங்களுக்கு பிளைன் பார்டராக இருக்குது. அண்ட் பாடி ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு அந்த பாந்தினி டிசைன் வந்திருக்குங்க. ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். ஸோ இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலரை பார்க்கலாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலருங்க. இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கலர் தான், பட் ஆனால் அந்த டிசைன் வந்து டிஃபர் ஆகுதுங்க. அப்போ நம்ம பார்த்தது வந்து இதோட பல்லு பார்ட் வந்து பிளைனாக இருந்துச்சு. இப்போ இதோட பல்லு பார்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பாந்தினி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவோட எதுக்கு வந்துச்சுங்க, நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்ம சேனலில் ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வருங்க. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து நீங்கள் மோர் வீடியோஸ் பார்க்கணும், மோர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு கட் அண்ட் எடிட்ஸுமே இல்லாமல். இன்கேஸ் சாரீ டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ கொடுத்தா மட்டும்தாங்க நாங்கள் உங்களுக்கு சாரியை எதிர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம், ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணுவோங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம், முக்கியமான விஷயம், யாராவது வந்து இந்த வீடியோவை மிடில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சாரீ வந்து 2 கிஃப்டாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் உங்களை வேறு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.